தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா இந்துக்கள் கிறிஸ்தவர்களின் சீர்வரிசைகளோடு நடந்தேறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள சாலை கிராமத்தில் உள்ள மஸ்ஜிதே இலாஹி பள்ளிவாசலின் திறப்பு விழா கடந்த ஜனவரி 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்றது. இதில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஆகியோரும் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்றனர். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நடைபெற்று முடிந்த இந்த விழாவிற்கு 3 மதத்தவர்களும் அழைப்பது போன்ற பேனர்கள் கிராமத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வைக்கப்பட்டிருந்தன. இந்துக்கள் தாம்பூலத்தில் நெல்மணிகள், மிளகாய், வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றையும், கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி, பழங்கள் போன்றவற்றையும் சீர்வரிசையாக கொண்டு சென்றனர். அவர்களை இஸ்லாமியர்கள் வரவேற்று பள்ளிவாசலுக்கு அழைத்துச் சென்றனர். பள்ளிவாசலுக்கு வெளியே குளிர்பானங்கள், தண்ணீர் ஆகியவற்றை கொடுத்து இந்துக்கள் தங்களது அன்பை வெளிப்படுத்தினர். தங்களது கிராமத்தில் அனைத்து மதத்தினரும் நட்பாகவும் சகோதரத்துவத்துடனும் பழகி வருவது தலைமுறை தலைமுறையாகவே நடந்து வரும் ஒரு வழக்கம் என கூறினார் சாலை கிராமத்தைச் சேர்ந்த பழனிக்குமார். இதுவரைக்கும் எவ்வளவோ பக்கத்தில் மசூதிகள் திறப்பு விழாவுக்கு நான் போனதில்லை. ஆனால் இவங்க அழைப்பு விடுத்ததன் பேரில் நாங்கள் இந்த மசூதிக்கு உள்ளே வந்தேன். அப்படி பார்க்குற போது என்னை அறியாமல் இவ்வளோ பெரிய உணர்ச்சி வசப்பட்டு அளவுக்கு அவங்களுடைய வரவேற்பு எனக்கு ரொம்ப ஈர்த்தது. கிட்டத்தட்ட வந்த ஒரு 7000க்கு மேலே வந்தவங்க எல்லாருக்குமே அவங்க உணவு பரிமாறினதும் குளிர்பானங்கள் கொடுத்து உபசரித்ததும் பார்க்குற போது எனக்கு ஒரு அளவற்ற ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கிடா வெட்டி பிரியாணி விருந்தும் படைக்கப்பட்டுள்ளது. பள்ளிவாசல் திறப்பில் தங்களை விட மாற்று மதத்தினர் முழு ஈடுபாடுடன் பங்கெடுத்தது மகிழ்ச்சியை அளிப்பதாக அதன் இமாம் முகமது யாசிர் தெரிவித்தார். எங்களுடைய பள்ளிவாசல் திறப்பு விழாவில் எல்லா சமயத்தவர்களும் பங்கெடுத்து கொண்டாங்க. எல்லா சமயத்தவர்களும் அவங்க பெரும் உதவிகளை செஞ்சாங்க. ஒருத்தர் தண்ணி கொடுத்தாரு, விறகு போய் கேட்டேன்னு சொன்னால் விறகுக்கு காசே வேணாம் அப்படின்ட்டு ஒரு சகோதரர் ஒருத்தர் தாராளமாக எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஜேசிபி சுத்தம் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒருத்தர் என்ன செஞ்சார், முழுமையாக ஸ்பான்சர் பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி மற்ற உபகரணங்கள், நீர்மோர் பந்தல் போடுறது, ஒலி அமைக்கிறது, இது எல்லாத்துலேயுமே மாற்று சகோதரர்கள் எல்லாருமே எங்களை விட தீவிரமாக இந்த திறப்புழாவில் முன்னெடுத்தாங்க. அது எங்களுக்கு ஒரு மெய் சிலிப்பு கொடுத்துச்சு. நம்ம எங்கே இருக்கிறோம், உண்மையிலேயே சாலை கிராமத்தில் இருக்கிறோமா இல்லை சொர்க்கத்தில் இருக்கிறோமா அப்படின்னு அளவுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. தங்களது கிராமத்தில் எவ்வித மத பூசல்களும் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய அருட்சகோதரி மரிய சூர்யா, இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து வருவது பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். இந்த ஊரில் நாங்கள் வாழ்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் பாதுகாக்கப்படுறோம். எந்த மத சண்டைகளோ பூசல்களோ மற்ற இடங்களில் கேள்விப்பட்ட மாதிரியெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே உள்ள முஸ்லீம்ஸ் சகோதரர்களும், இங்கே உள்ள இந்து சகோதரர்களும், கிறிஸ்தவர்களும் நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு சமாதானமாக சந்தோஷமாக சகோதரர்களாக வாழ்ந்துட்டுருக்கோம். அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. பள்ளிவாசலுக்குள் 3 மதத்தவர்களும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து தங்களது அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்தினர். தங்களது தலைமுறையோடு முடிந்துவிடாமல் அடுத்த தலைமுறைக்கும் இந்த சகோதரத்துவம் இருக்க வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்தனர்.